ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பியூட்டிஃபுல்லான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் சரவணா ஸ்டோர்ஸ் லைக் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு இந்த ஒட்டியானம் ப்ளஸ் வங்கி, அப்புறம் அந்த ஜடபில்லா அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், அதாவது கிட்ஸ் ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து உமன் ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கவர் பண்ணதில்லை. இதில் வந்து 5 in 1 அந்த ஹிப் பெல்ட் கூட இருக்குது. அதை நம்ம ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், சோக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது இந்த வீடியோவில் வந்து அதையும் அவங்களே வந்து ரிமூவ் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க, எப்படி நம்ம அதை 5 in 1 யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டியானம் தான் பார்த்துட்ருக்கோம், ஃபுல்லாகவே அப்படி கோல்டில் மேக் பண்ணது. ஸோ இந்த ஷோரூம் வந்து திருநெல்வேலியில் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருந்தாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டு மன்னார்பேட்டை தாண்டி அந்த ஊசி கோபுரம் கிட்ட இருக்குது. ஸோ அங்கே எப்போவுமே வந்து கிராமுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி டைமண்டுக்குமே பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு இவ்வளோன்னு டிஸ்கவுண்ட் உண்டு. அதெல்லாம் ரெகுலராக எப்போவுமே உண்டு. ஸோ நீங்கள் எப்போனாலும் டிஸ்கவுண்ட் இருக்கும், விசிட் பண்ணலாம். ப்ளஸ் விஏவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கோல்டு ஏறிட்டு இருக்கிற விலையில நம்ம கோல்டு வாங்குறதே ரொம்ப கஷ்டம், ப்ளஸ் யோசிக்கிற நிலமையில தான் இருக்குது. அது எனக்கு புரியுது. பட் நம்ம டிசைன்ஸ் இந்த மாதிரி பார்த்து கூட நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், என்னென்ன டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு. வாங்காட்டாலும் இந்த மாதிரி பார்க்குறது கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீலாக்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நம்ம வாங்கலானாலுமே நேராக போயும் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்படி நம்ம அந்த ஜடை ஃபுல்லாகவே கோல்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இது ஃபுல் கோல்டில் பார்க்குறேன். இப்போ இது கூட எப்படி கோல்டில் அவைலபிளாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அது ஃபுல் லென்த்துக்கு வர்றதுனால ஸோ நியர்பை 143 கிராம்ஸ் வருது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்ல லென்த்தியாக இப்படி ஒரு ஃபுல் கோல்டு அப்படின்ட்டு செமையாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிரைடு அவங்களுக்குலாம் வைக்கிறதே வந்து இது இப்படி கோல்டில் கூட வைக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கையில் இதை வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நெக்கில் வந்து ஒரு கழுத்தை ஒட்டி ஒரு நெக்லஸ் இல்லை சோக்கர் டைப்பாக சோக்கர் நெக்லஸ் மாதிரியும் நம்ம இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் ஹூக் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வங்கி வந்து நம்ம இது ஹேண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து உமன் சைஸுக்கும் இருக்குது, கிட்ஸுக்கு நம்ம இப்போ 10 years 12 years அந்த பாப்பாங்களுக்கு அந்த சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் 1 sovereignலே இருக்குது. பெரியவங்களுக்கு மட்டும் இப்போ இதெல்லாம் வந்து 4 sovereigns அந்த ரேஞ்சஸில் வருது. இதே இது அந்த டீன் கேர்ள்ஸ் அவங்களுக்குமே அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வங்கி வியர் பண்ணுறது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக அப்படி ரவுண்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி டைப் நிறைய பேர் விரும்பி வியர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து கோல்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே டேக்ல உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க, பிஏலேருந்து நெட் வெயிட்டு கிராஸ் வெயிட் எல்லாமே. ஸோ இதான் நான் சொன்ன அந்த 5 in 1 ஒட்டியானம் தம்ப்நெயில்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அது எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து இப்போ ஷோ பண்ணுவாங்க. இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிராம்ஸ் வருது. ஸோ 100 கிராம்ஸ்னால் கொஞ்சம் பரவாயில்லன்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபுல் ஜடையில் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை 143 கிராம்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ இதோட நெட் வெயிட் பார்த்தா 100 கிராம்ஸ் தான் வருது. ஸோ இதுதான் ஹாரம். இதுக்கு முன்னாடி எப்படி அதை தனித்தனியாக வச்சுருந்தாங்க, இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஹாரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த ஒரு ஹாரம் மட்டும் போட்டாலே நல்லா ப்ராடாக சூப்பராக இருந்துச்சு வித் பெண்டன்ட்டோட. அது ஒன்று வியர் பண்ணும்போதும் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே இதை ரிமூவ் பண்ணி நம்ம அதை சைடில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே ஹிப் பெல்ட்டாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக கோல்டில் வந்து இது ஒட்டியானம் ஆகிடுது. ஸோ ஹூக்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம அந்த வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஹூக் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நம்ம ரோப் ஏதாவது போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு அந்த கோல்ட் லைன், இப்போ பெரியவங்க யாராவது வியர் பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் சைஸ் பொறுத்து நம்ம அந்த ஹூக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ரோப் எதுனாலும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஹாரம் பார்த்தாச்சு, இப்போ அதை வந்து ஒட்டியானமாகவும் மாற்றிட்டாங்க. அதே இதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஜடபில்லாவாகவும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி அந்த ஜடையில் வந்து அப்படி இந்த கோல்டு இது அப்படி ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஹாரம் பார்த்துட்டோம், ஒட்டியானம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி ஜடபில்லா ஃபுல் ஜடைக்கு நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த பெண்டன்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியும் அந்த இது மட்டும் நம்ம க்ரௌனில் வைப்போம் ஹெட்டில் வந்து. ஸோ அந்த மாதிரி அதை அவங்க வச்சு காட்டினாங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு. ஸோ அது நார்மலாக நம்ம ப்ரைடல் இது பண்ணிவிட்டு இதை வைக்கும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். எப்படி இருக்குங்கிறதுக்காக வச்சு காட்டினாங்க. இது மட்டும்னாலும் நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டன்ட் மட்டுமும் நமக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் அந்த இது வந்து நம்ம ஹேண்டில் வந்து வங்கி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹாரம்க்கு யூஸ் பண்ண அந்த 2 சைடு உள்ளதை வந்து எடுத்து ஹேண்டுக்கும் நம்ம வங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி 5 டைப்ஸாக அது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த இது கொஞ்சம்லாம் முதற்கொண்டு நமக்கு வந்து அது கோல்டில் பண்ணியிருந்தாங்க யூஸ்வலாக. இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடா இது முதற்கொண்டு கோல்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதில். நான் ஃபியூ தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் சொன்ன மாதிரி 2 in 1 தான். நம்ம வந்து நெக்கில் நம்ம நெக் பீஸாகவும் வியர் பண்ணிக்கலாம். அந்த பெண்டன்ட் கூட ரொட்டேட்டபிளாக இருந்துச்சு அப்சைட் டவுனாக. ஒரு சைடு லக்ஷ்மி பெண்டன்ட் இருந்துச்சு, இன்னொரு சைடு நார்மல் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையுமே நம்ம கையிலையும் வந்து வங்கி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே அடுத்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்டோன்ஸ் வச்சு வேண்டான்னாலும் ஃபுல் கோல்ட்லகையும் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு. நெட் வெயிட் தான் போடுவாங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்து 18% விஏல வருது. இதான் நான் சொன்னது, நம்ம டீன் கேர்ள்ஸ் இல்லை கிட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு வங்கி இது. இது சிம்பிளாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 1.5 sovereign வருது. எனாமல் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த கிட்ஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எனாமல் ஸ்டோன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோல்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1 sovereign கொஞ்சம் கூட வருது. ப்ளஸ் 14% விஏல சேல் பண்ணுறாங்க. இது கிட்ஸுக்கானது. அது போக நம்ம லேடீஸ் இது 5 in 1 ஒட்டியானம் அது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த விலாகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.